தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் ஒரு வாரம் சிகிச்சை பெற்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கின்றது. ஜூலை மாதமே சிவராமன் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார். விஜயபிரபாகரன், விவரங்கள். கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த பள்ளி தாளாளர், முதல்வர், அவர்களுடன் சிவராமனுடன் இருந்த பயிற்றுனர்கள் என மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 5:30 மணி அளவில் சிவராமன் உயிரிழந்துள்ளார். சிவராமன் பாலியல் தொல்லை வழக்கில் தான் கைது செய்யப்படுவோம் என அச்சப்பட்டு கைது செய்வதற்கு முன்னரே, அதாவது 18ஆம் தேதியே எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிவராமன் தப்பிக்க முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சையின் போது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படவே போலீசாரிடம் தான் எலிமருந்து பேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்நலம் மேலும் பாதிக்கப்படவே மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுவாச கோளாறு ஏற்பட்டு செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் காலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சிவராமனின் தந்தை அசோக்குமார் இவர் நேற்று 11:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் காவேரிப்பட்டினத்தில் இருந்து திம்மாபுரம் காந்தி நகர் காலனியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். மது போதையில் வாகனத்தை ஓட்டி சென்ற போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த அசோக்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவேரிப்பட்டினம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவேரிப்பட்டினம் காந்தி நகர் காலனியை சேர்ந்த சிவராமன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். அவருக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. சிவராமனுடன் உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன் மற்றும் ஒரு அக்கா உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிவராமன் பல பெண்களிடம் தொடர்பில் உள்ளதை அறிந்த அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக சிவராமனை பிரிந்து குழந்தையுடன் தனியாக தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் சிவராமன் எலிபேஸ்டை தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அவரை மீட்ட அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவரது சிகிச்சைக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் நிதியும் திரட்டப்பட்டது. ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்த சிவராமன் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் நடத்திய போலீஸ் என்சிசி முகாமில் 12 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் பிற மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவராமன் மீது மேலும் பல்வேறு பாலியல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.